Hi friends, நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்? TNPSC DO exam 2021. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன DO exam என்னன்னு தெரியணும். DO examனா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர். என்னது DO னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர். இப்போ இது வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாமோடைய நோட்டிபிகேஷன் வந்து 2021க்கு விட்டுருக்காங்க. இது வந்து எங்க இருக்குன்னா நீங்க எல்லாருமே ஆனுவல் பிளான் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட சீரியல் நம்பர் 41ல வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாம் வந்து என்னுடைய பேட்டர்ல நடக்கும்னா குரூப் 1C கேட்டகரியில் நடக்கும். குரூப் 1C கேட்டகரியில் நடக்கும். சரிங்களா? இப்போ இது இந்த வீடியோ இந்த எக்ஸாம் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி தன்னுடைய சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் மட்டும் வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணிடுங்க. அப்ப நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டிஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, குவாலிஃபிகேஷன் பார்த்தா பிஜி பிளஸ் ஒரு பிஎட் வேணும். அதாவது ஒரு டிகிரி வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், பிஜி படிச்சிருக்கணும் பிளஸ் அதோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும். எதுக்காக ஒரு பிஜி படிக்கணும், ஒரு எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒர்க் பண்றது வந்து ஒரு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்றீங்க. சரிங்களா? அதாவது எஜுகேஷன் சர்வீஸ் தான் ஒர்க் பண்றீங்க. அதனாலதான் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தேவை. அது இந்த எஜுகேஷன் டிகிரி வந்து பிஎட் தேவை. சரிங்களா? பிளஸ் இந்த எக்ஸாம் வந்து பிஜி வச்சிருக்காங்க. பிஜினா ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டைப் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேத்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் பிளஸ் ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிசிக்ஸ், நெக்ஸ்ட் பாட்டனி, நெக்ஸ்ட் ஜூவாலஜி, நெக்ஸ்ட் பாருங்க வரும் ஹிஸ்டரி, தமிழ், இங்கிலீஷ் வரும். ஹிஸ்டரி, தமிழ், இங்கிலீஷ் வரும். நெக்ஸ்ட் காமர்ஸ் வரும். காமர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரி எழுதிருக்கோம். அப்புறம் ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் வரும். மொத்தம் பாருங்க, மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. இன்னொரு டிகிரி வந்து எதுனா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அப்ப பாருங்க, இதுல வந்து நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். என்னென்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் மேத்ஸ் முடிச்சிருக்கணும் பிளஸ் ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும். இதுல வர மொத்தம் 11 சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த 11 சப்ஜெக்ட் மட்டும் தான் இவங்க வந்து இந்த பிஜி பிளஸ் பிஎட் வந்து இவங்க படிச்சிருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பார்த்து திருப்பி சொல்லிடுறேன். மேத்ஸ் இருக்கணும், பிசிக்ஸ், பாட்னி, ஜூவாலஜி, ஹிஸ்டரி, பிசிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இந்த 11 சப்ஜெக்ட் வந்து பிஜி பிளஸ் பிஎட் முடிச்சிருந்தா மட்டும் தான் அவங்க வந்து அந்த டிஓ எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இப்போ இது ஓகே, சப்ஜெக்ட் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட்னு இருக்குல்ல. இப்போ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னா, ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு நெவர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, யாருனாலும் எழுதலாம், எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம். அதாவது லிமிட் வச்சிருக்காங்க. எத்தனை வயசு வரைனா 58 இயர்ஸ் வரை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, பொதுவா வந்து இது வந்து இந்த படிச்சுட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கலாம், அவங்களே இருக்கனால இப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 48 இயர்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 48 இயர்ஸ் வரை அவங்க எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் வந்து யார் நடத்துறது இல்ல, யார் சில பேர் வந்து தெரியுது இல்ல, அதை பத்தி சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 90%க்கு தெரியாம வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காகனா இந்த எக்ஸாம் வந்து எவ்ரி இயர் வந்து நடத்துறது இல்லை, வருஷத்துக்கு 2 டைம்ஸ் தான் நடத்துறாங்க. சரிங்களா? அதனால வந்து தெரியாம போயிடும் சில பேருக்கு.
அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஏன் எழுதுறது இல்லை அப்படின்னா ஒரு ரீசன் பார்த்து மெயின் ரீசன் இதுதான். இப்போ இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு ஒரு பிஜி டிகிரி பிளஸ் ஒரு பிஎட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க ஒரு பிஜி ஃபர்ஸ்ட் ஒரு யூஜி பிளஸ் பிஜி முடிக்கிறதுக்கு இதுக்கே எவ்வளோ ஆச்சு 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ இந்த 5 இயர்ஸ் பிளஸ் ஒரு பிஎட் முடிக்கணும்னா எவ்வளோ ஆகும்? இப்போதைக்கு 2 இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? பிஎட் வந்து இப்போ 2 இயர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு டோட்டலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7 இயர்ஸ் முடிச்சிட்டு நான் திரும்ப ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு. சரி அப்படியே ப்ரிப்பேர் பண்ணா அது எல்லாமே இது வந்து 3 லெவல் இருக்கு எக்ஸாம் வந்து. அதனால அதை கிளியர் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் பக்கமே வரதில்லை. மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வழிகாட்டுதல் பிளஸ் விடாமுயற்சி இருந்தா மட்டும் இந்த எக்ஸாம் ஈஸியா நம்ம கிராஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது இப்போ பாருங்க நான் சொல்ற ஒரு ஐடியா மட்டும் பாத்துக்கங்க, ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து 3 கேட்டகரி இருக்கு எக்ஸாம் வந்து. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் இருக்கு, பிலிம்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து மெயின்ஸ் ஒன்று இருக்கு. சரிங்களா? மெயின்ஸ் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 3 லெவல் இருக்கு. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிலிம்ஸ் வந்து பார்க்கலாம். பிலிம்ஸை பொறுத்தவரை பேசிக்கா நம்ம ஒரு 6 மந்த் இல்லனா ஒரு 4 மந்த் வரை படிச்சா போதும். மோஸ்ட் ஆஃப் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. எவ்வளவு இருப்பாங்க? 50,000 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. நீங்க நார்மலா ஒரு குரூப் 1 எழுதுற கேட்டகரிக்கும் இந்த கேட்டகரிக்கும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். பிளஸ் இதனுடைய வேகன்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 30க்குள்ள தான் இருக்குமே. சரிங்களா? 30 வேகன்சிக்குள்ள தான் இருக்கும். அதுக்காக பட் ஆனா ரொம்ப நீங்க கரெக்டா படிச்சா மட்டும் போதும், ஈஸியா நம்ம போஸ்டிங் வாங்கி போயிடலாம். இந்த 50,000 பேர்ல வந்து நீங்க டாப் 10ல இருக்கணும். டாப் 10ல இருந்தா உங்களுடைய போஸ்டிங் வந்து கண்டிப்பா வாங்கிடலாம். இப்போ பாருங்க இந்த பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பிளஸ் மெயின்ஸ் எக்ஸாம் 3 கேட்டகரி இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கு. சரிங்களா? இன்டர்வியூ இருக்கு. இந்த 3த்தையும் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஃபைனல் பண்ணா உங்க மெரிட் லிஸ்ட் விட்டு ஃபைனல் மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஜாப் வந்து இருக்கு அது பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ். பிலிம்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும் क्वेश्चंस வந்து எப்பவுமே. இப்போ அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுல வந்து பிலிம்ஸ் வந்து எவ்வளவு மார்க் இருக்குன்னா 300 மார்க்ஸ் இருக்கும். 300 மார்க்ஸ் இருக்கும். பட் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா 200 क्वेश्चन 200 क्वेश्चनக்கு 300 மார்க்ஸ். ஒரு क्वेश्चन வந்து 1.5 மார்க்ஸ் தான். பட் ஆனா இது வந்து ஈஸியா நம்ம ஒரு நல்ல ஒரு பிரிப்பேரோட படிச்சா 4 மாசத்துல கம்ப்ளீட் பண்ண முடியுது. 4 மந்த்லயே இந்த எக்ஸாமுக்கு வந்து இது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி மற்ற எக்ஸாம் படிச்சிருப்போம், அதே சிலபஸ் வந்து கவர் ஆகும். அதனால இப்போ பாருங்க இது வந்து ரொம்ப இதுக்கான பேசிக் ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு இருக்காங்க அது வந்து நம்மளுக்கு क्वेश्चन மார்க் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 1 அது அந்த சப் கலெக்டர் போஸ்டிங் நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 135 இல்ல 145 பிளஸ் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 145 பிளஸ் வந்து வச்சிருப்பாங்க குரூப் 1ல வந்து சப் கலெக்டருக்கு. பட் ஆனா இந்த டிஓ எக்ஸாம் வந்து அது மாதிரி இல்ல. மினிமம் ஒரு 120 क्वेश्चन நீங்க பாஸ் பண்ணியிருந்தாவே மினிமம் 120 क्वेश्चन நீங்க பாஸ் பண்ணியிருந்தாவே மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த காம்படிஷன் எவ்வளவு இருக்கு? ஜஸ்ட் ஒரு 50,000 தான் இருக்கு. இந்த 50,000லே அந்த 120 மார்க்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஞ்சம். சரிங்களா? அதனால வந்து 120 மார்க்ஸ் நீங்க எடுத்துட்டாலே போதும் மெயின்ஸ்க்கு வந்து நீங்க இவார் எலிஜிபிள். இப்போ இந்த மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கு. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 இருக்கு. பிளஸ் வந்து இன்டர்வியூ இருக்கு. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 வந்து எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும், டெஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அதாவது எஸ்ஏ டைப் வந்து நீங்க क्वेश्चन வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்க இது எல்லாமே எப்படி இருக்கும்? எஸ்ஏ டைப் क्वेश्चन. எஸ்ஏ டைப்னா ஒவ்வொரு क्वेश्चनையும் நீங்க கட்டுரை வடிவில வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க இத எக்ஸாம் எழுதுறதுனா நீங்க நல்ல ஒரு நாலேஜோட இருக்கணும். பிளஸ் இந்த எக்ஸாம் வந்து நீங்க நல்லபடியா இந்த மெயின்ஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா
அதுக்கப்புறமா நீங்க இன்டர்வியூ வந்து ஒரு லைட்டா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணினா கூட கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தருடைய போஸ்டிங் நிர்ணயிக்கிறதே வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் தான். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்து தான் நீங்க இதுல எப்படி நல்லா பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் நிர்ணயிக்கும். ஏன்னா இப்போ இன்டர்வியூ நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனா இன்டர்வியூ நல்லா பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க போஸ்டிங் கிடைச்சிடும். பட் ஆனா இங்க நல்லா பண்ணிருக்க மாட்டாங்க, அங்க இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தாலும் போஸ்டிங் கிடைக்காம போயிடும். ஏன்னா இங்க நீங்க வீக்கா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்காது. ஏன்னா இங்க வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கணும். சரிங்களா, பேஸ் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தா மட்டும் தான் அங்க போகும்போது நம்ம ஈஸியா இது பண்ண முடியும். சரிங்களா, அப்போ பாருங்க பேப்பர் 1 வந்து எஸ்ஏ டைப். இந்த பேப்பர் 1 வந்து எஸ்ஏ டைப். இப்போ பாருங்க இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. இப்போ பாருங்க பேப்பர் 1ல வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இருக்கு. இப்போ பாருங்க இத பேஸ் பண்ணி இப்போ யூனிட் 1ல வந்து என்னென்ன கேட்பாங்க, யூனிட் 2ல வந்து என்னென்ன கேட்பாங்க, யூனிட் 3ல வந்து என்னென்ன கேட்பாங்க, அதை பத்தி நான் சொல்ல போறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு ரொம்ப ஒரு சில டவுட்கள் இருக்கும், அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நான் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1ல வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 மார்க் क्वेश्चन இருக்கும். 10 மார்க் क्वेश्चन, ஒரு 15 மார்க் क्वेश्चन. இந்த பேட்டர்ன்ல இருக்குமே எல்லாமே நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகுது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 மார்க் 15 மார்க் 10 மார்க் 15 மார்க் தான் இருக்கும். 3 மார்க் இருக்காது, 30 மார்க்ஸ் இருக்காது. சரிங்களா, அதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம மெயின்ஸ் எழுத போனோம்னா 10 மார்க் क्वेश्चन வந்து நம்ம எப்படி எழுதணும் அது தெரியணும், பிளஸ் 15 மார்க் क्वेश्चन வந்து எப்படி எழுதணும்னு தெரியணும். இப்போ பாருங்க பேப்பர் அதாவது பேப்பர் 1ல யூனிட் 1ல வந்து 10 மார்க் வந்து எத்தனை கேட்பாங்க அப்படின்னா 6 क्वेश्चन கேட்பாங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. 10 மார்க் வந்து 6 क्वेश्चन கேட்பாங்க. நீங்க 6 क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் பண்ணனும். மொத்தம் கேக்குற क्वेश्चन பாத்தீங்கன்னா 7 கேட்டிருப்பாங்க. 7க்கு நீங்க 6 அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும். அப்போ இது மட்டும் எவ்வளவு ஆச்சு, இப்போ 6 மார்க்னா அப்ப 6 क्वेश्चन, அப்ப ஒரு क्वेश्चनக்கு 10 மார்க்னா அப்ப 60 மார்க் ஆச்சு. சரிங்களா, அப்போ 60 மார்க் ஆச்சு. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இப்போ இது வந்து என்ன 15 மார்க் இருக்கு. அதாவது யூனிட் 1ல 15 மார்க் இருக்கு. இந்த 15 மார்க் வந்து எத்தனை क्वेश्चन கேட்பாங்க அப்படி பார்த்தா 5 क्वेश्चन நீங்க எழுதணும். அதாவது 5 क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ணனும். அது வந்து எப்போ உங்களுக்கு அவுட் ஆஃப் சாய்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 1 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அங்க 6 क्वेश्चन இருக்கும். சரிங்களா, அப்போ இங்க வந்து எவ்வளவு மார்க் வருது, யூனிட் 2ல வந்து பார்ட் செக்ஷன் A ல வரும், இது செக்ஷன் B ல வரும். சரிங்களா, அப்போ பாருங்க இது மல்டிப்ளை பண்ணா 75 மார்க்ஸ் இருக்கு. அப்போ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல மட்டும் எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் ஆகுது நமக்கு 60 + 75. அப்போ 135 மார்க்ஸ் வந்து அங்க கவர் ஆகுது. சரிங்களா, 60 + 75 இது வந்து யூனிட் 1ல வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் 2 பத்தி சொல்ல போறேன். யூனிட் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேசிக்கா மேத்ஸ் நாலேஜ் இல்லாம நீங்க எங்கன போய் பாருங்க, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ போய் பாருங்க, மேத்ஸ் நாலேஜ் இல்லாம ஒரே ஒரு क्वेश्चन கூட எங்கேயுமே நல்லா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு மேத்ஸ் தெரியல, அதாவது மேத்ஸ் எப்படி சொல்றதுன்னா மேத்ஸோட சப்போர்ட் இல்லாம நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்னால முடியாது. ஏன்னா மேத்ஸ்ல வந்து ஒரு மினிமம் 35% வந்து வச்சுட்டாங்க. அது மெயின்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்றதுக்காக வச்சுட்டே இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 2 ஃபுல்லா என்ன பேஸ் பண்ணிருக்குன்னா மேத்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் 2 வந்து ஃபுல்லா மேத்ஸ் தான். இதுல மேத்ஸ் வந்து எவ்வளவு மார்க் கேட்பாங்கன்னா டோட்டலா 60 மார்க் கேட்பாங்க. எவ்வளவு மார்க், 60 மார்க் கேட்பாங்க. இப்போ பாருங்க 60 மார்க் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கேன், நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறது ஃபுல்லா எப்படி சொல்லியிருக்கேன் 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ இதுல என்ன இருக்கும், இங்கேயும் 10 மார்க்ஸ் இருக்கும், இங்கேயும் 15 மார்க்ஸ் இருக்கும். அப்போ 10 மார்க் வந்து எத்தனை கேட்பாங்க, 15 மார்க் வந்து எத்தனை கேட்பாங்க அப்படின்னா நீங்க 10 மார்க் வந்து இங்க 3 அட்டெண்ட் பண்ணனும். சரிங்களா, 3 அட்டெண்ட் பண்ணனும். சாய்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 4க்கு 3, அதாவது 4 क्वेश्चन கேட்டிருப்பாங்க, நீங்க 3 அட்டெண்ட் பண்ணனும். சரிங்களா, அதுக்கு அப்புறம் 15 மார்க் வந்து எத்தனை இருக்கணும், நீங்க 2 எழுதணும், 3 கேட்டிருப்பாங்க. அதாவது நல்லா பாருங்க மேத்ஸ் வந்து எப்படின்னா 10 மார்க் வந்து 3 எழுதணும், 4 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, நீங்க 3 எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க 15 மார்க் வந்து எத்தனை இருக்கும், 3 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, நீங்க 2 எழுதணும். அப்போ இது வந்து 30 மார்க்ஸ் ஆச்சு, இது ஒரு 30 மார்க்ஸ் ஆச்சு. அப்போ ஓவரால் வந்து உங்களுக்கு யூனிட் 2 வந்து எவ்வளவு இருக்கு 60 மார்க்ஸ் இருக்கு. இப்போ இந்த 60 மார்க்ஸ் வந்து இப்போ நான் பொதுவா சொல்ற பாருங்க,
இப்போ இதுல வந்து ஏதோ பாலிடிக்ஸ் क्वेश्चन ஏதோ கேட்டிருக்காங்க, ஒரு 15 மார்க் क्वेश्चन எழுது அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி क्वेश्चन சிப்பாய் காலத்துக்கு முன்னாடி திகழ்ந்த அவற்றை வேலு சிப்பாய் காலத்தை பற்றி எழுதுக அப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க அதுக்கு என்னதான் நீங்க அக்யூரேட்டா புக்ல இருக்கிற மாதிரி எழுதினாலும் ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. இது 100% உண்மை. சரிங்களா? புக்ல இருக்கிற மாதிரி நீங்க எஸ்ஏ டைப் வந்து மற்ற சப்ஜெக்ட் எழுதும் போது ஃபுல் மார்க் போடவே மாட்டாங்க, நிச்சயமா எனக்கு தெரியும். அதனால வந்து நம்ம மேத்ஸ் சப்ஜெக்ட் அப்படி இல்லை, நம்ம ஸ்டெப் வந்து கரெக்டா போட்டுட்டு வந்தாலே போதும், அதோட ஃபைனான்ஸ் கரெக்டா இருந்தா கண்டிப்பா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அப்போ யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் நம்ம ஈஸியா 60 மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 3 வந்து அதே மாதிரி எப்படி இருக்கும் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா, அங்கே சேம் 10 மார்க்ஸ் இருக்கு, அங்கே 15 மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ அங்க வந்து எப்படி கேட்பாங்க 10 மார்க்ஸ்னா இங்க வந்து 6 क्वेश्चन நாம எழுதணும். அவுட் ஆஃப் 7 क्वेश्चनக்கு 6 क्वेश्चन எழுதணும். இப்போ இங்க 15 மார்க்ஸ் வந்து எவ்வளவு கேட்பாங்க 3 क्वेश्चन. அவுட் ஆஃப் வந்து 4 क्वेश्चन. இப்போ பாருங்க யூனிட் 3ல வந்து என்ன இருக்கு 10 மார்க் क्वेश्चन வந்து 7க்கு 6 எழுதணும் பிளஸ் 15 மார்க்ஸ் வந்து என்ன எழுதணும் 3 எழுதணும், அவுட் ஆஃப் 4க்கு எழுதணும். இப்போ பாருங்க இதோட மார்க்ஸ் எவ்வளவு இருக்கும், இதுவும் சேம் 60 கிடைக்கும் பிளஸ் இதனுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் 45 கிடைக்கும். அப்போ ஓவரால் நமக்கு எவ்வளவு கிடைக்குது இந்த யூனிட் 3 1 2 3 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 300 மார்க்ஸ் வந்து நீங்க பேப்பர் 1 வந்து எழுதணும். சரிங்களா? அப்போ பேப்பர் 1 வந்து எவ்வளவு மார்க் இருக்கு 300 மார்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பேப்பர் 2 பார்க்கலாம். அடுத்து வந்து பேப்பர் 2. ஆனா பேப்பர் 1 கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 2 கான சிலபஸ் வந்து ஹெவி சிலபஸ், ரொம்ப ஈஸியாவே இருக்கும் பிளஸ் நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது வந்து எப்படி இருக்குன்னா சேம் தான், இதுலயும் வந்து 3 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ பாருங்க யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3. அப்ப பாருங்க நம்ம பேப்பர் 1 நம்ம என்ன பண்ணி பார்த்தோம் யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 பார்த்தோம். இந்த பேப்பர் 2 ல வந்து எவ்வளவு இருக்கு யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3. பேப்பர் 2 ஓட மார்க்ஸும் 300 மார்க்ஸ் தான், 300 மார்க்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க இதுல வந்து அங்க என்ன கேட்டீங்க நீங்க, அங்க 10 மார்க் क्वेश्चन இருக்கு, இங்க 50 அங்க 50 மார்க் क्वेश्चन இருக்கு. அப்ப இதுல வந்து மார்க் சேஞ்ச் பண்ணுவாங்களா, ஒவ்வொரு क्वेश्चन மார்க் வந்து வேரியன்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லவே இல்ல. மொத்தமா அங்க 10 மார்க் தான், இங்க 10 மார்க் தான் இருக்கும், 15 மார்க் தான், இங்க 15 மார்க் தான் இருக்கும். இப்போ பாருங்க யூனிட் 1ல மொத்தம் செக்ஷன் A, செக்ஷன் B, செக்ஷன் C, செக்ஷன் D வரை இருக்கு. அப்ப பாருங்க செக்ஷன் A ஃபர்ஸ்ட் பாருங்க செக்ஷன் A ல வந்து 10 மார்க் क्वेश्चन வந்து இருக்கும். செக்ஷன் A வந்து 10 மார்க் क्वेश्चन 4 எழுதணும், அவுட் ஆஃப் வந்து 5 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. திரும்ப சொல்ற பாருங்க யூனிட் 1ல செக்ஷன் A ல 10 மார்க் क्वेश्चन இருக்கும், மொத்தம் 4 எழுதணும், 5 கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ 5 क्वेश्चन நம்ம 4 எழுதணும் போதும். அடுத்தது நேரமா செக்ஷன் B. செக்ஷன் B வந்து 15 மார்க்ஸ். இப்போ பாருங்க செக்ஷன் B வந்து 15 மார்க்ஸ் 3 எழுதணும். சரிங்களா? அப்போ பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் பேசிக்கா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் C. செக்ஷன் C வந்து 10 மார்க் क्वेश्चन தான், ஆனா அங்க 3 எழுதணும், அவுட் ஆஃப் வந்து 4 கொடுத்திருப்பாங்க, இங்க 4 தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து செக்ஷன் D இருக்கும். செக்ஷன் D வந்து 15 மார்க்ஸ், 2 क्वेश्चन வந்து ஆன்சர் பண்ணனும், 3 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அப்ப பாருங்க திரும்ப சொல்லிறேன், அதாவது பேப்பர் 2 ல வந்து 300 மார்க்ஸ் வந்து நீங்க எழுதணும். ஒவ்வொரு பேப்பரும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 வந்து எல்லாமே 300 மார்க்ஸ் மட்டும் தான் இருக்கும். பேப்பர் 3 300 மார்க்ஸ் தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க பேப்பர் 1ல பேப்பர் 2 ல வந்து யூனிட் 1ல 4 செக்ஷனா பிரிக்கிறாங்க. செக்ஷன் A, செக்ஷன் B, செக்ஷன் C, செக்ஷன் D இருக்கு. இந்த செக்ஷன் A ல 10 மார்க் क्वेश्चन வந்து இருக்கும். 10 மார்க் क्वेश्चन வந்து நீங்க 4 எழுதணும். அவுட் ஆஃப் எவ்வளவு கொடுத்திருப்பாங்க 5 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க 4 எழுதணும். அதுக்கு அப்புறம் பாருங்க செக்ஷன் B
ல வந்து எனக்கு 15 மார்க்ஸ் வந்து நீங்க क्वेश्चन இருக்கும். அது வந்து 4 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. நீங்க 3 क्वेश्चन எழுதணும். அதுக்கு அப்புறம் எனக்கு செக்ஷன் சி ல வந்து 10 மார்க் क्वेश्चन இருக்கு. 3 எழுதணும். அவுட் ஆஃப் வந்து 4 க்கு. நெக்ஸ்ட் பாருங்க செக்ஷன் டி க்கு 15 மார்க் क्वेश्चन 2 எழுதணும். அவுட் ஆஃப் வந்து 3 எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் 2 வந்து என்ன இருக்கு? யூனிட் 2 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். எதுக்காகனா இந்த யூனிட் 2 வந்து ஒன்ஸ் வந்து 2 ஒன்னு வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், ஒன்னு தமிழ்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்க எதுனா ஒன்னு தான் சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்க இங்கிலீஷ்ல எழுதுனா இங்கிலீஷ்ல எழுதணும். நெக்ஸ்ட் தமிழ்ல எழுதுனா தமிழ்ல இது எழுதணும். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்கும். அப்ப பாருங்க இது வந்து எப்படி இருக்குன்னா செக்ஷன் A செக்ஷன் B ன்னு இருக்கும். ரெண்டு செக்ஷன் இருக்கும். செக்ஷன் A செக்ஷன் B. அப்ப பாருங்க செக்ஷன் A செக்ஷன் B ன்னு ரெண்டு செக்ஷன் இருக்கும். இதுல வந்து இங்கிலீஷ்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை இல்ல ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அந்த பேரா क्वेश्चन வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ்ல தான் ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லனா தமிழ்ல क्वेश्चन கேட்டிருப்பாங்க, தமிழ்ல தான் எழுதணும். நான் திரும்ப சொல்றேன், நான் இது ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டு நான் இது ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்றேன் அப்படி சொன்னா அது ராங் மெத்தட். பேப்பர் வந்து வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. நல்லா இது பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணா இந்த யூனிட் 2 ல வந்து ஃபுல்லா நம்ம என்ன பண்ணனும் இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணி எழுதணும். இல்லனா தமிழ்ல சூஸ் பண்ணா தமிழ்ல தான் ஃபுல்லா சூஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? அதனால வந்து ஒன்ஸ் நீங்க எது பர்சனலா சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி எழுதுங்க. இதை பேஸ் பண்ணி எவ்வளவு மார்க்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு செக்ஷன் A ல வந்து 10 மார்க் क्वेश्चन இருக்கு. 10 மார்க் क्वेश्चन மொத்தம் நம்ம எவ்வளவு எழுதணும்னா மொத்தம் 4 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அது 4 क्वेश्चन நம்ம எழுதணும். அவுட் ஆஃப் வந்து 5 இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் B ல வந்து என்ன இருக்கும் அங்கே சேம் தான் 15 மார்க் क्वेश्चन மொத்தம் நம்ம 2 எழுதணும். அவுட் ஆஃப் 3 3 இருக்கும். இப்போ பாருங்க நான் திரும்ப சொல்லிறேன். ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன். அதாவது யூனிட் 2 ல வந்து ரெண்டு விதமா क्वेश्चन இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க தமிழ்ல சூஸ் பண்ணா தமிழ்ல தான் சூஸ் பண்ணி எழுதணும். இல்ல நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் எனக்கு இங்கிலீஷ் தான் டேலண்டா இருக்கணும் அப்படினா இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணி எழுதணும். அதாவது செக்ஷன் A 10 மார்க் क्वेश्चन வந்து 4 இருக்கும். அதாவது மொத்தம் 5 இருக்கும். அது 4 क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணனும். பிளஸ் செக்ஷன் B வந்து 15 மார்க் क्वेश्चन 15 மார்க்ஸ் வந்து 2 இருக்கும். மொத்தம் 3 இருக்கும். அது 2 நீங்க அட்டெண்ட் பண்ணனும். அப்போ இதெல்லாம் யூனிட் 2 ஓட பார்ட். நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் 3. அதாவது பேப்பர் 2 ல வந்து யூனிட் 3. இப்போ பாருங்க யூனிட் 3 வந்து என்ன பேஸ் பண்ணிருக்கோம் சேம் சொன்னதே தான் 10 மார்க் क्वेश्चन இருக்கும் 15 மார்க் क्वेश्चन இருக்கும். ஆனா அங்க நம்ம क्वेश्चंस வந்து டிஃபரன்ஸ் ஆகும். யூனிட் 2 ல பார்த்த மாதிரி இங்க இருக்காது. ஆனா இங்க வந்து நீங்க எல்லாரும் ஒன்ஸ் வந்து நீங்க தமிழ் எக்ஸாம்ல இருந்தா இங்க தமிழ்ல எழுதணும். இங்கிலீஷ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தா இங்கிலீஷ்ல எழுதணும். ஆனா யூனிட் 2 ல வந்து அங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருப்பாங்க. நீங்க ஒன்ஸ் இந்த क्वेश्चन வந்து இங்கிலீஷ்ல எழுதணும், இங்கிலீஷ்ல எழுதணும். இல்ல தமிழ்ல எழுதணும், தமிழ்ல எழுதணும். அந்த மாதிரி அங்க கொடுத்திருப்பாங்க. பாருங்க யூனிட் 3 ஓட என்ன இருக்கு சேம். இங்கயும் 10 மார்க் क्वेश्चन இருக்கு. இங்கயும் 15 மார்க் क्वेश्चन இருக்கு. பட் ஆனா இங்க 3 क्वेश्चन எழுதணும்னா இந்த 4 क्वेश्चन நீங்க எழுதணும். இங்க 3 क्वेश्चन எழுதணும். இங்க அவுட் ஆஃப் வந்து 5 இங்க அவுட் ஆஃப் வந்து 4 क्वेश्चन. இப்போ பாருங்க யூனிட் 3 ஓட சிலபஸ் என்ன இருக்கு 10 மார்க் क्वेश्चन எழுதணும். மொத்தம் 4 எழுதணும். 5 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. இங்க 15 மார்க் क्वेश्चन இங்க இருக்கு 3 எழுதணும். இங்க என்ன இருக்கு மொத்தம் 4 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. இது வந்து செக்ஷன் A ல இருக்கும். இது செக்ஷன் B ல இருக்கும். அப்போ பேப்பர் 2 வந்து எவ்வளவு மார்க் இருக்கு 300 மார்க்ஸ் தான். இது பேப்பர் 2 சரிங்களா? பேப்பர் 3 போட்டுட்டேன். பேப்பர் 2 அப்போ பேப்பர் 2 எவ்வளவு இருக்கு 300 மார்க்ஸ் தான் பேஸ் பண்ணிருக்கு. சரி நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. இதுவரை பேப்பர் 1 சொல்லிட்டீங்க, பேப்பர் 2 சொல்லிட்டீங்க. பேப்பர் 3 வந்து எப்படி இருக்கும் எல்லாருக்கும் அந்த क्वेश्चन மார்க் இருக்கும். பேப்பர் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? இப்போ பேப்பர் 3 தான் உங்களுடைய மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுதா இல்ல இன்கிரீஸ் பண்ணுதா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு क्वेश्चन மார்க்கே நிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்க எழுதுறதால எப்படி இருக்கும் ஒரே எஸ்ஐ டைப் क्वेश्चन எழுதிட்டு
ஆனா இங்க வந்து அது மாதிரி இல்லை. பேப்பர் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபரன்ஸா இருக்கும். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஃபுல்லா படிக்க வேண்டியதா இருக்கும். பாருங்க பேப்பர் 3 வந்து எப்படி இருக்கும். பேப்பர் 3 வந்து 300 மார்க்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு கேட்பீங்க சரிங்களா. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ் போட்டுருக்கேன், அதை போய் பாருங்க, சிலபஸ் பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ பேப்பர் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎட் சிலபஸ். பேப்பர் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎட் சிலபஸ் தான். நீங்க பிஎட் வந்து என்னென்ன படிச்சீங்க அது ஃபுல்லா கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 क्वेश्चन இருக்கும். 200 क्वेश्चन இருக்கும். இதுக்கு 1.5 மார்க்ஸ் ஒரு ஈச் क्वेश्चनக்குனா ஓவராலா நமக்கு 300 மார்க்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. அப்ப பாருங்க பேப்பர் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஏ டைப் क्वेश्चन இல்ல, ஆப்ஜெக்டிவ் டைப் சரிங்களா. ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து क्वेश्चन தான் இருக்கும். அதனால சொல்லிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல 0 ரொம்ப மார்க் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம கிட்ட எபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்டிவ் டைப் பிளஸ் ஒரே சப்ஜெக்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎட். நீங்க பிஎட் வந்து 2 இயர்ஸ் இல்ல 1 இயர்ஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா அங்க என்னென்ன படிச்சீங்களோ அது ஃபுல்லா இங்க பயன்படுத்த வேண்டியதா இருக்கும் சரிங்களா. அதனால வந்து இந்த பேப்பர் 3 வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணா உங்களோட ஒரு டேலண்டான பர்சன் வந்து இங்க எங்கேயுமே இருக்காது. ஏன்னா பிஃபோர் வந்து நீங்க ஒரு பேப்பர் 1ல வந்து 150 மார்க்ஸ் வாங்கியிருக்கலாம். பேப்பர் 2ல வந்து ஒரு 150 மார்க்ஸ் வாங்கிருக்கலாம். ஆனா பேப்பர் 3 வந்து நீங்க நல்லா பண்ணாம ஒரு 100 மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப இதாயிடும். ஏன்னா பேப்பர் 3ல வந்து நம்ம மினிமம் ஒரு 150 பிளஸ் வந்து மார்க் வாங்குற மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணிருந்தா போதும், நம்ம ஈஸியா பேப்பர் 3 பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஜாப் இருக்கும். இப்போ பாருங்க இந்த பேப்பர் 3 முடிச்சாச்சு. இந்த பேப்பர் 3 முடிச்ச பின்னாடி நம்ம எங்க போனா இன்டர்வியூ இருக்கு. இப்போ இன்டர்வியூ பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னா இன்டர்வியூ மட்டும் 120 மார்க்ஸ் இருக்கு. இப்போ இன்டர்வியூ மட்டும் 120 மார்க்ஸ். இப்போ ஃபைனலா ஃபர்ஸ்ட் நீங்க பிலிம்ஸ் வந்து தகுதினா மெயின்ஸ் எழுதிருக்கு. மெயின்ஸ்ல வந்து 3 பேப்பர் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து எவ்வளவு 120 மார்க்ஸ் வந்து வைப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம 900 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிருக்கோம். 900 பிளஸ் 120 மார்க்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு ஓவராலா 1020 மார்க்ஸ் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் டாப் 10ல இருக்காங்களோ இல்ல டாப் 30ல இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் உடைய போஸ்டிங் வாங்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்லே இதுக்கான வேகன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 30 தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதுக்கு லாஸ்ட் இயர்ல 2019ல வந்து ஒரு எக்ஸாம் நடந்தது. 2019ல மார்ச் மந்த் நினைக்கிறேன் ஐ திங்க் சரிங்களா. அதுல வந்து போஸ்டிங் வந்து எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா 22 போஸ்டிங் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க சரிங்களா. அப்போ வந்து 2019ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுக்கான டிஓ வந்து கண்டிப்பா அதிகமா தேவைப்படும். அதனால வரப்போற 2021 வந்து நவம்பர் மாசம் வரப்போற டிஓ எக்ஸாம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளான் ஓட ஒரு நல்ல ஒரு அடித்தளம் போட்டு கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். பிளஸ் இதோட என்னென்ன இருக்குன்னு சொல்ல போறோம் பாருங்க. இப்போ இதுல ரொம்ப ரொம்ப ஒரு 20% போட்டான்னு எல்லாருமே தெரியும். டிஎன்பிசில வந்து என்ன இருக்கு 20% போட்டான்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. இந்த 20% போட்டா அவங்க எதுக்கு அப்படின்னா இப்போ நான் ஒரு யூஜி பிளஸ் பிஎட் பிளஸ் ஒரு பிஜி எல்லாமே நான் ஒரு தமிழ் வழியிலே படிச்சுட்டு வந்திருக்கேன்னா அப்போ இது வந்து 20% போட்டாலும் நீங்க தனியா வருவீங்க. இப்போ 20% போட்டாலும் தனியா வருவீங்க. அதாவது நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அப்போ தமிழ் மீடியம் வந்து நீங்க பிஜி பிளஸ் பிஎட் முடிச்சிருந்தா இந்த 20% கோட்டா வந்து வந்துருவீங்க. கண்டிப்பா இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரும் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா மேத்ஸ் வந்து ஏதோ ஒரு சில காலேஜ்ல வந்து
யூஜி வந்து தமிழ் மீடியமா இருக்கும், ஆனா ஒரு பிஜி வந்து தமிழ் மீடியமா இருக்காது சரிங்களா. ஆனா ஆனா ஒரு பிஜி வந்து அங்க இருக்காது, ஆனா ஒரு பிஎட் வந்து தமிழ் மீடியமா வச்சிருப்பாங்க. அப்போ மற்ற தமிழ் இந்த இங்கிலீஷ் இல்ல இங்கிலீஷ் குரூப் போயிடும். மோஸ்ட் ஆஃப் தமிழ் வழியில படிச்சவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. இந்த ஒரு 20% போட்டாலே வருவாங்க. மற்ற யாரும் வரதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. எதுக்காகனா நான் திரும்ப சொல்றேன், ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணும்போது வந்து எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் தமிழ் மீடியம் இருக்கவே இருக்காது. அப்போ தமிழ் வந்து பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிளஸ் பிஎட் முடிச்சவங்க மட்டும் தான் இந்த தமிழ் வழி போட்டால வருவாங்க. அப்போ இந்த தமிழ் வழி போட்டால பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஒரு 10 சீட் இருக்குன்னா அது ஒரு சீட் 2 சீட் தான் ஃபில் ஆகும், ரிமைனிங் காலியா இருக்கும். இப்போ நம்ம அதுலயே போக முடியும். பிளஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கலாம், அதாவது மொத்தம் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, இங்க வந்து 2 லட்சம் பேர் கூட எழுதுறது இல்லை. ஏன் இந்த எக்ஸாம் வந்து இயர் நடத்தாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆனா இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் தான் இருக்கு. ஆனா குரூப் 1 வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அங்க வந்து நிறைய ஃபர்ஸ்ட் வந்து சப்ளைட் இருக்காங்க, நெக்ஸ்ட் டிஎஸ்பி இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து சில போஸ்டிங்ல இருக்காங்க. ஆனா அந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்றதுக்கு நிறைய வேகன்சி தேவைப்படுது. ஆனா இங்க அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே டிஓ எக்ஸாம் தான், எல்லாருமே டிஓ தான். அதனால வந்து இது வந்து கண்டிப்பா போஸ்டிங் வந்து கம்மியா தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் சொல்லலாம்னா இப்போ ஒரு சில டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது வந்து ஒரு சில நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ சப்போஸ் வந்து நான் ஸ்கூல் ஒரு டீச்சரா இருக்கேன், நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாமா அது வந்து கேட்டிருக்கீங்க. பிளஸ் நான் ஒரு என்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாமா அப்படின்னு இல்லை. நீங்க ஒரு டீச்சரா இருந்திருந்தா மினிமம் 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது இந்த 12 இயர்ஸ் வந்து நீங்க எங்க ஒர்க் பண்ணிருக்கணும்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், இந்த 2 ஸ்கூல்ல நீங்க மினிமம் 12 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். எதுக்காகனா நீங்க சப்போஸ் வந்து ஒரு பிஃபோரா வந்து எப்படின்னா ஒரு நீங்க ஒரு யூஜி முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடிச்சுட்டு மட்டும் போயிட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க வந்து ஒரு பிஜி பண்ணிருக்க மாட்டீங்க. அப்போ பிஜி நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த 12 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து மெயின் எக்ஸாம் உடைய சென்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து மற்ற எக்ஸாம் கொடுக்குற மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. இது ஸ்பெசிபிக்கா ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ குரூப் 1 நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சென்டர் போடுவாங்க. ஆனா குரூப் 1 சிஏ பொறுத்தவரை அதாவது டியூ எக்ஸாம் நடத்துற போது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து சென்டர் வந்து போட மாட்டாங்க. எதுக்காகனா ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், இந்த எக்ஸாம் வந்து எழுதுற மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்கும்போது வந்து இந்த 15,000க்காக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல போட ஒரு எக்ஸாம் சென்டர் போட மாட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாம் சென்டர் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போடுவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெயின் 3 பிளேஸ் எதுனா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் பாருங்க சென்னை, நெக்ஸ்ட் மதுரை, நெக்ஸ்ட் கோயம்புத்தூர். இதுக்கு அடுத்த 3 பிளேஸ் பார்க்கும்போது வந்து சேலம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் சேலம், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நெக்ஸ்ட் வேலூர், நெக்ஸ்ட் திருநெல்வேலி. இப்போ பாருங்க மொத்தம் என்ன இருக்கு 1 2 3 4 5 6 7 இருக்கு. இது இல்லாம இன்னும் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, தஞ்சாவூர் ஒன்னு, நெக்ஸ்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சூர், நெக்ஸ்ட் விழுப்புரம். இப்போ பாருங்க மொத்தமா இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் சரிங்களா. இப்போ இது வந்து எந்த ஒரு எக்ஸாம்னா பிலிம்ஸ் எக்ஸாம் உடைய சென்டர்ஸ் தான் இருக்கு சரிங்களா. என்னென்ன இருக்கும் சென்னை, சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வெள்ளூர், திருநெல்வேலி,
தஞ்சாவூர், விழுப்புரம் இந்த 9 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில மட்டும் ரன் பண்ணுவாங்க. எப்பவுமே எல்லா எக்ஸாமும் பொறுத்தவரைக்கும் சென்னை மட்டும் தான் மெயின் எக்ஸாம் போடுவாங்க. வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் போட மாட்டாங்க. சரிங்களா? அதனால சென்னையில மட்டும் மெயின் எக்ஸாம் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க ஒன்ஸ் வந்து பிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எவ்வளவு பேர் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் 30 போஸ்டிங் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 30 போஸ்டிங் தான் இருக்கு வேகன்சி அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இதை வந்து 50 ஆல மல்டிப்ளை பண்ண எவ்வளவு இருக்கும்? 1500 மட்டும் தான் மெயின்ஸ் எக்ஸாம் வருவாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர் கூப்பிடுவாங்க. சரிங்களா? இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் செலக்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுத விடுவாங்க. சரிங்களா? இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் ஒருத்தர் வந்துட்டாங்க ஆல்ரெடி, அதுக்கப்புறம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 எல்லாம் குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்டர்வியூ வந்து எத்தனை பேர் கூப்பிடுவாங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு போஸ்டிங் வந்து 30 போஸ்டிங் வந்து 50 பேர்னா அப்போ ஒரு போஸ்டிங் வந்து எத்தனை பேர் இருக்கு? 50 பேர் இருக்கு. அப்போ இங்க வந்து மெயின்ஸ் வந்து 30 போஸ்டிங் இருக்குன்னா இங்க வந்து என்ன ரேஷியோ கூப்பிடுவாங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு போஸ்டிங் இருந்தா அது 3 பேரை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த மாதிரி கூப்பிடுறதுன்னா வேற மாதிரி எப்படி கூப்பிடுவாங்க? 1:2 இந்த ரேஷியோல தான் கூப்பிடுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் கூப்பிடுவாங்க. அப்போ பாக்கும்போது வந்து இங்க ஓவரால் இருக்கு 30 போஸ்டிங்னா மொத்தம் 90 பேர் தான் வருவாங்க. இல்லனா 60 பேர் மொத்தம் 60 தான் வருவாங்க. இது ரெண்டு தான் பாசிபிள் இருக்கு. சரிங்களா? திரும்ப சொல்லிடுறேன் பாருங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பொறுத்தவரை பிலிம்ஸ் பொறுத்தவரை இந்த 9 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபுல் சென்னை மட்டும் தான். அதுக்கப்புறமா நீங்க ஒன்ஸ் நீங்க பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க மெயின்ஸ் வரணும்னா பிலிம்ஸ் பாஸ் பண்ண வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர் எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ 30 போஸ்டிங் இருக்கும்போது வந்து 50 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1500 வருது. அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 1500 பேர் எழுதுவாங்க. இந்த 1500 பேர் வந்து ஃபுல் சென்னையில தான் சென்டர் போடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ வரணும்னா அங்க வந்து என்ன ரேஷியோ எடுப்பாங்கன்னா 1:3 அடுத்து 1:2 இந்த ரெண்டு ரேஷியோ தான் எடுப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன், அது போய் பாருங்க. அதுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.